வெல்கம் டு எக்ஸாம் ரெடி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட ரீசனிங் செக்ஷனோட எக்ஸாக்ட் மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம ஒவ்வொரு பசில்லையுமே எந்த இடத்துல அவங்க ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ கொஷினுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 8 போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏவிலிருந்து ஹச் வரைக்கும் 8 போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 8 போர்ஷனும் 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரி? மலேசியா, நார்வே அண்ட் போலந்து. ஸோ அந்த 8 போர்ஷனும் என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தது அட்லீஸ்ட் 2 போர்ஷன் பட் நாட் மோர் தென் 3 போர்ஷன் ஒர்க்கிங் இன் ஈச் கண்ட்ரி. ஸோ ஒரு கண்ட்ரியில் மினிமம் வந்து 2 போர்ஷன் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ தான் இருக்கணும்? 3 போர்ஷன் தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 8 போர்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட் கலர் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 கலரோட நேமும் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறது என்னென்ன கிவன் கண்ட்ரி? 3 கிவன் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மலேசியா, செகண்ட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்வே, தேர்ட் கண்ட்ரி வந்து நம்மளுக்கு போலந்து. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற 3 கிவன் கண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏ ஒர்க்ஸ் இன் நார்வே வித் த ஒன் ஹூ லைக் ஆரஞ்ச். ஸோ ஏ வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இதை. அப்போ ஏ வந்து என்ன பண்ணுறாங்க? நார்வேல ஒர்க் பண்ணுறாங்க வித் த ஒன் ஹூ லைக் ஆரஞ்சா. ஸோ ஆரஞ்ச் எந்த போர்ஷனுக்கு பிடிக்குமோ அவங்க கூட என்ன பண்ணுறாங்க? ஏ வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எந்த கண்ட்ரியில்? நார்வேல ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த ஒன் ஹூ லைக் பர்பிள் ஒர்க் ஒன்லி வித் த ஒன் ஹூ லைக் ரெட் ஆச்சா. ஸோ பர்பிள் எந்த போர்ஷனுக்கு பிடிக்குமோ அந்த போர்ஷன் வந்து யார் கூட மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க? ரெட்டு யாருக்கு பிடிக்குமோ அந்த போர்ஷன் கூட மட்டும்தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு இப்போ வந்து பாருங்கள், 2 கேஸாக நம்மளுக்கு புரியும். ஏன் அப்படின்னா இப்போ நார்வேல வந்து அந்த பர்பிள் ரெட்டை போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியாது. எந்த கண்ட்ரி அந்த பர்பிள் ரெட் ஒர்க் பண்ணுற கண்ட்ரியில் அவங்க 2 பேர் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸ் 2 கேஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பண்ணலாம்? நாம் பர்பிள் அண்ட் ரெட்டை வந்து மலேசியாவில் போடலாம், ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் இந்த கண்ட்ரியில் வரும். ஏன்னா இது வந்து ஒன்லியில் இருக்குது. ஒன்லியில் இருக்கிறப்ப அவங்க மட்டும்தான் பர்பிள் ரெட்டு மட்டும்தான் அந்த கண்ட்ரியில் வருவாங்க. ஸோ அதே மாதிரி போலந்தில் வந்து நம்ம போடலாமா? ஏன்னா நார்வேல போட முடியாது. நார்வேல என்ன பண்ணுறாங்க? ஆல்ரெடி ஏ அண்ட் ஆரஞ்சு இருக்கிறதுனால நம்ம நார்வேல போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? போலந்தில் போடலாம், ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் இப்போ 2 கேஸாக நம்மளுக்கு பிரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், பி நெய்தர் லைக் பர்பிள் நார் ரெட், ஓகேவா? ஸோ பர்பிள் அண்ட் ரெட் இருக்கிற இடத்துல பி வந்து என்ன பண்ணாது? வராது. அதே மாதிரி இந்த கேஸில் செகண்ட் கேஸில் பர்பிள் அண்ட் ரெட் இருக்கிற இடத்துல பி வராது. பி நெய்தர் ஒர்க் வித் த ஒன் ஹூ லைக் ஆரஞ்ச் நார் வித் த ஒன் ஹூ லைக் ப்ளூ. ஸோ ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் ஒர்க் பண்ணுற கண்ட்ரியில் பி வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேஸில் பர்பிள் அண்ட் ரெட்டு ஒர்க் பண்ணுற மலேசியாவில் பி வரமாட்டாங்கன்னு தெரியும். இப்போ ஆரஞ்சு எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க? பி வந்து வரமாட்டாங்க. அப்போ பி வந்து எங்கே தான் வருவாங்க? ஃபஸ்ட்டு கேஸில் போலந்தில் மட்டும்தான் வருவாங்க. அதே மாதிரி செகண்ட் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா பி வந்து போலந்தில் வரமாட்டாங்க, அதே மாதிரி நார்வேல வரமாட்டாங்க. ஏன்னா அங்கே ஆரஞ்சு இருக்குது. ஸோ அதனால் பி வந்து செகண்ட் கேஸில் எங்கே வருவாங்க? மலேசியாவில் மட்டும்தான் வருவாங்க. ஸோ பி வர இடத்துல யார் வரமாட்டாங்க? இந்த ப்ளூங்கிற போர்ஷன் வந்து வரமாட்டாங்க. ஸோ அப்போ இதையும் நாங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளூ வந்து என்ன பண்ண மாட்டாங்க? இந்த இடத்துல வரமாட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல போலந்தில் வந்து ப்ளூ வந்து வரமாட்டாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சி ஒர்க் வித் ஒன் ஹூ லைக் ப்ளூ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சி வந்து ப்ளூ கலர் எந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரோ அங்கே வந்து சி வருவாரா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம என்ன பண்ண முடியும்? சி வந்து இங்கே பர்பிள் இருக்கிற இடத்துலையும் ரெட் இருக்கிற இடத்துலையும் போட முடியுமா? போட முடியாது. அதே மாதிரி நார்வேல போட முடியுமா? ஏன்னா ப்ளூ வந்து போலந்தில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. சி வந்து ப்ளூ கூட மட்டும்தான், ப்ளூ கூட ஒர்க் பண்ணுறாரு. ப்ளூ கூட மட்டும் இல்லை, ப்ளூ கூட ஒர்க் பண்ணுறாரு, ஓகேவா? ஸோ அப்போ சி வந்து நம்ம எங்கே போடலாம்? நார்வேல போடலாம். ஸோ சியை நம்ம எங்கே போடலாம்? ஆரஞ்சுலேயும் போடலாம், இல்லாட்டி நம்ம தனியாகவும் போடலாம். சி நம்ம ஆரஞ்சில் போட்டோம் அப்படின்னா தனியாகவும் ப்ளூ போடலாம், இல்லாட்டி ஏக்கு ப்ளூ போடலாம். அதே மாதிரியே சியை நம்ம என்ன பண்ணலாம்? தனியாக, அதாவது சி ஆரஞ்சுக்கு போட்டோன்னா ஏக்கு ப்ளூ போடலாம், இல்லாட்டி ப்ளூவை வந்து தனியாக போடலாம். அதே மாதிரி சியை நம்ம தனியாக போட்டோம் அப்படின்னா ஏக்கு ப்ளூ போடலாம், ஓகேவா? ஸோ இந்த 2 கேஸ் அதே மாதிரி தான். இந்த கேஸ்லேயும் நம்ம செகண்ட் கேஸ்லேயும் என்ன பண்ணலாம்? அதே மாதிரி நம்ம புக் பண்ணலாம். பட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இந்த மாதிரி பாசிபிள் கேஸ் இடையில எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், சி நெய்தர் லைக் கோல்டன் நார் ஆரஞ்சு. ஸோ சி வந்து ஆரஞ்சு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு எத்தனை பர்சன்ட்? 3% தான்.
ஸோ அப்போ சியை நம்ம தனியாக வந்து ஃபஸ்ட்டு கேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சியை நம்ம தனியாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சி ஒர்க் வித் ஒன் ஹூ லைக் ப்ளூவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ளூங்கிற பர்சன் நம்ம எங்கே போடலாம், ஏவில் மட்டும் தான் போட முடியும். ஓகேவா. ஸோ அதே மாதிரியே செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ப்ளூ போட முடியாது. அதே மாதிரியே இங்கே கீழேயும் போலந்துலேயும் போட முடியாது. ஓகேவா, போலந்துலேயும் நம்மளால் போட முடியாது. ஸோ சியை வந்து நம்ம தனியாக தான் போட முடியும். சிக்கு வந்து ஆரஞ்சு பிடிக்காது அப்படிங்கிறதுனால சி போட்டுட்டோம் அப்படின்னா ப்ளூவும் நம்ம அங்கே என்ன பண்ணிடலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள். த ஒன் ஹூ லைக் கோல்டன் ஒர்க் வித் இ. ஸோ கோல்டன் எந்த பர்சனுக்கு பிடிக்குமோ அவங்க யார் கூட ஒர்க் பண்ணுறாங்க, இ கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் மலேசியாவில் நம்ம இ கோல்டன் போட முடியாது. அதே மாதிரியே நார்வேல நம்மளால் போட முடியுமா, இ நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா கோல்டன் வந்து நம்ம இ வந்து ஆரஞ்சில் போட்டோம் அப்படின்னா சிக்கு வந்து நம்ம கோல்டன் போடலாம். ஓகேவா. ஸோ இந்த ஒரு இடத்துல போடலாம். பட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் சி வந்து என்ன சொல்லிட்டாங்க, கோல்டன் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இ போட்டோம்னா கோல்டன் இங்கே போடணும். அதனால் நார்வேல நம்மளால் போட முடியாது, ஏன்னா சிக்கு வந்து கோல்டன் பிடிக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஈங்கிற பர்சன் வந்து போலந்தில் தான் ஃபஸ்ட்டு கேஸில் போட முடியும். ஓகேவா. ஸோ கோல்டன் வந்து நம்மளுக்கு பிலையும் வரலாம், இல்லாட்டி தனியாகவும் வரலாம். ஓகேவா. இது வரைக்கும் புரியுதா. ஸோ அதே மாதிரியே செகண்ட் கேஸில் பாருங்கள், இந்த நார்வேல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இ அண்ட் கோல்டன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா சிக்கு கோல்டன் பிடிக்காது. ஸோ அப்போ இ வந்து நம்ம என்ன தான் பண்ண முடியும், தனியாக தான் மலேசியாவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ கோல்டன் வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, தனியாக வருமா இல்லை பிக்கு வருமா அப்படிங்கிறதுனால கோல்டன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நெய்தர் இ நார் பி லைக் க்ரீன் கலர். ஸோ இ வந்து பிக்கும் ஈக்கும் க்ரீன் கலர் பிடிக்காது. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் நம்மளுக்கு என்ன வராது, க்ரீன் வந்து வராது. அதே மாதிரி இந்த ரெண்டு இடத்துலையும் நம்மளுக்கு என்ன வராது, க்ரீன் வந்து வராது. ஸோ அடுத்தது ஹச் ஒர்க் வித் எஃப். ஸோ இதை வச்சு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த நோட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு க்ரீன் ஃபிக்ஸ் ஆகலை அப்படிங்கிறத முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது ஹச் ஒர்க் வித் எஃப். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் ஹச்சும் எஃப்பும் ஒரே கண்ட்ரியில் தான் வருவாங்க, ஏன்னா ஹச் ஒர்க் வித் எஃப் ஆச்சா. அப்போ போலந்தில் நம்மளால் போட முடியுமா, ஹச்எஃப் போட முடியாது, ஏன்னா ஹச்எஃப் நம்ம போட்டோம் அப்படின்னா 3 விட அதிகமாக போயிடுது. ஸோ அதனால் போலந்தில் நம்ம ஹச்எஃப் போட முடியாது. அதே மாதிரி நார்வேல நம்மளால் போட முடியுமா, போட முடியாது. ஹச்எஃப்பும் போட்டோம் அப்படின்னா 4% வருது. ஸோ அதுவுமே போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹச்சையும் எஃப்ஐயும் மலேசியாவில் தான் நம்மளால் போட முடியும். ஓகேவா. ஸோ அதே மாதிரியே இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹச்எஃப்ஐ நம்ம எங்கே போட முடியும், போலந்தில் மட்டும் தான் போட முடியும். ஓகேவா. செகண்ட் கேஸில் மீதி மலேசியாவிலையும் நார்வேலையும் செகண்ட் கேஸில் நம்மளால் போட முடியாது. ஓகேவா. ஸோ இப்போ ஹச்எஃப்ஐயும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. பட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். எஃப் டஸ் நாட் லைக் பர்பிள் கலர். ஸோ எஃப்க்கு வந்து பர்பிள் கலர் பிடிக்காது. அப்போ எஃப்க்கு வந்து பர்பிள் கலர் பிடிக்கல அப்படின்னா யாருக்கு வந்து பர்பிள் கலர் பிடிக்கும், ஹச்சுக்கு தான் பிடிக்கும், ஏன்னா 2% மட்டும் தான் அங்கே வரப்போகிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு எஃப்க்கு வரல அப்படின்னா ஹச்சுக்கு தான் பர்பிள் வரப்போகுது. அதே மாதிரி எஃப்க்கு வந்து ரெட்டு. ஸோ எஃப்க்கு ரெட்டு, ஹச்சுக்கு வந்து பர்பிள். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்னாச்சு, ஓரளவுக்கு வந்து பர்சன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், த ஒன் ஹூ லைக் எல்லோ ஒர்க் வித் ஒன் ஹூ லைக் க்ரீன். ஸோ க்ரீன் வர இடத்துல யார் வருவாங்க, எல்லோ வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, க்ரீன் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள், க்ரீன் வந்து பிக்கும் ஈக்கும் வராது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ க்ரீன் வந்தால் யார் வரணும், எல்லோ வரணும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த பிக்கும் ஈக்கும் நம்மளால் க்ரீன் போட முடியல. அதே மாதிரியே க்ரீன் வந்தால் எல்லோ வரணும். மற்ற கேஸில் பாருங்கள், இந்த மேலே பாருங்கள், மலேசியாவில் போய்ட்டு நம்ம க்ரீன் எல்லோ போட முடியுமா, போட முடியாது. அதே மாதிரி நார்வேல நம்மளால் வந்து 2 கலர் ஃபிக்ஸ் பண்ணணும், க்ரீனும் எல்லோவும் ஃபிக்ஸ் பண்ணணும், நார்வேலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு போலந்து. இப்போ போலந்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், க்ரீன் எல்லோவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி பிக்கும் ஈக்கும் க்ரீன் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம க்ரீனை எங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும், லாஸ்ட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா. ஸோ அப்போ க்ரீனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லோ வந்து பிக்கும் வரலாம், ஈக்கும் வரலாம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹச்எஃப்பில் வந்து நம்ம க்ரீன் அண்ட் எல்லோ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கேஸ்லேயும் வந்து நம்ம 2 கலர் ஃபிக்ஸ் பண்ணணும், இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ பிக்கும் ஈக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு க்ரீன் வராது. ஸோ க்ரீனை வந்து நம்ம எங்கே தான் போடணும், செப்பரேட்டாக தான் போடணும். எல்லோ வந்து பிக்கும் ஈக்கும் வர மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், கடைசி ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஜி நெய்தர் ஒர்க்ஸ் இன் நார்வே நார் போலாந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ஜி வந்து என்ன பண்ணுவாங்க, நார்வேலையும் வரமாட்டாங்க, போலாந்துலேயும் வரமாட்டாங்களா. ஸோ கேஸ் 1ல் பாருங்கள், போலந்தில் வந்து ஜி வராதா. ஸோ அப்போ போலந்தில் வராது. அதே மாதிரி நார்வேலையும் வராது. ஸோ மலேசியாவில் 2% மட்டும்தான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ ஜியை வந்து நம்ம ஒரே இடம் நம்ம கேஸ் 1ல் எங்கே போட முடியும், ஜி வந்து மலேசியாவில் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்குது. ஆனால் ஆல்ரெடி 2% மட்டும்தான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த கேஸ் 1 ஃபுல்லாகவே நம்மளுக்கு எலிமினேஷன்.
ஓகேவா, எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும், ஜியை வந்து ஒரே ஒரு இடத்துல மலேசியாவில் மட்டும்தான் போட முடியும். அதுலேயும் எங்கே கேஸ் 2ல் மலேசியாவில் மட்டும்தான் நம்மளுக்கு ஜி வந்து போட முடியும். ஸோ ஜி வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்னது, ஒரே ஒரு வேரியபிள், ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகலை. அது யார், நம்மளுக்கு டி மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகலை. அப்போ டி கொண்டு வந்து நம்ம எங்கே போடலாம், நார்வேல போட்டுடலாமா? ஸோ இப்போ நம்மளுக்கு 8% ஃபிக்ஸ் ஆகிடுச்சா, மலேசியாவில் 3%, நார்வேல 3%, போலாந்தில் 2%. ஸோ மொத்தமாக 8% ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கலர் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகணும், எல்லோ வந்து ஃபிக்ஸ் ஆகணும், அதே மாதிரி கோல்டன் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ கோல்டன், எல்லோ அண்டு பிங்க் கலர், இந்த 3 கலர் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, த ஒன் ஹூ லைக் கோல்டன் ஒர்க் வித் இ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா. ஸோ இ வந்துச்சுன்னா அங்கே யார் வருவாங்க, கோல்டன் வருவாங்களா. ஸோ இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், எல்லோ, க்ரீன் வந்துச்சுன்னா எல்லோ வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லோவையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு கலர் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது, அது என்ன கலரு, பிங்க் கலரு. ஸோ இப்போ அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ பிக்கு வந்து கோல்டனு, இக்கு எல்லோ, ஜிக்கு வந்து க்ரீனு, ஏக்கு வந்து ப்ளூ, டிக்கு வந்து ஆரஞ்சு, சிக்கு வந்து பிங்க்கு, ஹச்சுக்கு பர்பிள், எஃப்க்கு வந்து ரெட்டு. ஸோ இந்த பசிலில் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதாக பார்க்கணும், ரொம்ப கான்சியஸாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த சி ஒர்க் வித் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த இடமும் அதுக்கப்புறம் சி வந்து கோல்டன் ஆரஞ்சு வராது, அதை வச்சு நம்ம சியை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த சியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த நெய்தர் இ நார் பி லைக் க்ரீன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த பாதி பசிலுக்கு அப்புறம் வர ஸ்டேட்மெண்ட்டு, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஏன்னா எப்பயுமே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் படிச்சுமே எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல அப்படின்னு ஐபிபிஎஸ்சில் மட்டும் இருக்கவே இருக்காது. ஓகேவா. ஸோ ஒன்லி இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் படிங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கள். க்ளூ கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படித்து அதிலிருந்து பாசிபிள் கேஸ் நிறையா பிரிகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிங்க அப்படின்னா அந்த பிரிகிற பாசிபிள் கேஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, ரெடியூஸ் ஆகிட்டு வேரியபிள் ஃபிக்ஸ் ஆகும். இதுதான் இங்கே மெயினாக வச்சுருக்கா அவங்க ட்விஸ்ட்டு. ஓகேவா. ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் 5 ஸ்டேட்மெண்ட் படிச்சுமே நம்மளுக்கு க்ளூ வரல அப்படின்னா நாம் தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வரல அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு அதிலிருந்து க்ளூவை எடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வேரியபிள் ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா. ஸோ அப்பயுமே ஃபிக்ஸ் ஆகலை அப்படிங்கிற சமயத்தில் மட்டும் தேர்டு ஸ்டேட்மெண்ட் போங்க. ஸோ கண்டிப்பாக அதை தாண்டி வந்து கண்டிப்பாக 3 ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி அவங்க வந்து ரொம்ப ட்விஸ்ட்டு வைக்க மாட்டாங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு கண்டிப்பாக வேரியபிள் வந்து ஃபிக்ஸ் ஆகும். மேக்ஸிமம் இது வரைக்கும் அந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இடமும் ஃபிக்ஸ் ஆகிட்டு வரும். ஏதாச்சும் ஒரு க்ளூ நம்மளுக்கு கிடைச்சி அதை வச்சு நம்ம மற்ற வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணுறதோ, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எந்த இடத்துலையுமே ஃபிக்ஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். பட் மேலே ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு இந்த நெய்தர் நார், இந்த பர்பிள் ரெட்டு, அதே மாதிரி இந்த ஆரஞ்சு நார், ஸோ இந்த மாதிரி எல்லாம் க்ளூ வந்து மேலே விட்டுருந்தாங்க இல்லையா, அது வந்து எந்த இடத்துலனா அந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேருந்து லிங்க் பண்ணி அந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெயினாக அவங்க வைக்கிற ட்விஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த பசில் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மாடரேட் லெவல் தான், எல்லாத்தையுமே நம்ம யோசித்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த பசில் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 8 பர்சன் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் போஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. டெஸ்டினேஷன் பேஸ் பண்ண பசில் 8 பர்சனு, அவங்க எந்தெந்த போஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஹாபிஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்போ நம்மளை என்ன பண்ணுறோம், 8 பர்சன் வந்து நம்ம 8 போஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். எட்டு போஸ்ட்டா. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளர்க்கு, அதுக்கு அடுத்தது பிஓ, அதுக்கு அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜரு, அதுக்கு அடுத்தது மேனேஜரு, அதுக்கு அடுத்தது சீனியர் மேனேஜரு, அதுக்கு அடுத்தது ஜென்ரல் மேனேஜரு, அதுக்கு அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரு, அதுக்கு அடுத்தது சிஎஃப்ஓ. ஸோ 8 டெஸ்டினேஷன் வந்து நம்மளுக்கு போட்டாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏ இஸ் ஜூனியர் டு ஏஎம். அப்போ ஏஎம் வந்து இங்கே இருக்கார். ஸோ ஏ வந்து ஜூனியர் டு ஏஎம். அப்போ ஏவை நம்ம எங்கே போடலாம், பிஓலையும் போடலாம், அதே மாதிரி கிளர்க்லையும் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்மளுக்கு 2ஆக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, 2ஆக பிரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் பீப்புள் ஜூனியர் தென் ஏ. ஸோ ஜூனியர் தென் ஏ இஸ் 1 less than தி நம்பர் ஆஃப் பீப்புள் சீனியர் தென் பி. ஸோ ஏவுக்கு ஜூனியராக எத்தனை பர்சன் இருக்காங்களோ அது வந்து 1 கம்மியாக இருப்பாங்க. யாரை விட, நம்பர் ஆஃப் பர்சன் சீனியர் தென் பி. இப்போ பிக்கு சீனியராக எவ்வளோ பர்சன்ட் இருக்காங்களோ
அதை விட 1 கம்மியாக ஏவுக்கு ஜூனியராக அவ்வளோ பர்சன்ட் இருப்பாங்க, அவ்வளோ பீப்புள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கேஸில் பாருங்கள், ஏக்கு ஜூனியர் வந்து எத்தனை பர்சன்ட் இருக்காங்க, 1 இருக்காங்க. அப்போ பிக்கு சீனியராக 2 இருந்தால் தான் அந்த 2லேருந்து 1 கம்மி பண்ணி ஏக்கு ஜூனியர் வந்து 1 வருவாங்க. அப்போ நம்மளுக்கு பி வந்து எவ்வளோ கிடைக்குது, பிக்கு சீனியர் வந்து 2 கிடைக்குதா. அப்போ பிக்கு சீனியர் எவ்வளோ, 2%. அப்போ ஃபஸ்ட்டு வந்து சிஎஃப்ஓ ஒரு சீனியரு, இடி வந்து 2வது சீனியரு. அப்போ பி நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், ஜிஎம்மில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்த கேஸ் பாருங்கள், 2வது கேஸில் இது கேஸ் 2, இது கேஸ் 1. ஸோ 2வது கேஸில் ஏக்கு ஜூனியர் வந்து யாருமே கிடையாது. அப்போ பிக்கு சீனியர் 1 இருந்தால் தான் அந்த ஒன்று வந்து ஏவுக்கு ஜூனியர் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஓகேவா. அப்போ பிக்கு சீனியர் வந்து எத்தனை பர்சன்ட், 1%, 2வது கேஸில். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், பி இஸ் அன் இமீடியட் சீனியர் ஆஃப் த ஒன் ஹூ லைக் கார்டனிங். ஸோ கார்டனிங் ஒரு பர்சனுக்கு ஹாபியாக பிடிக்கும்ல, அந்த பர்சனுக்கு இமீடியட் சீனியர். ஓகேவா. ஸோ இமீடியட் சீனியர்னால் பி வந்து இமீடியட் சீனியர். அப்போ அந்த கார்டனிங்கிற பர்சன் வந்து இமீடியட் ஜூனியராக இருப்பாங்க பிக்கு. அப்போ கார்டனிங் வந்து நம்ம எங்கே போடலாம், ஃபஸ்ட்டு கேஸில் எஸ்எம்மில் போடலாம். அதே மாதிரி செகண்ட் கேஸில் நம்ம கார்டனிங் வந்து எங்கே போடலாம், ஜிஎம்மில் போடலாம். ஓகேவா. ஸோ கரெக்டாக அது பி இஸ் அன் இமீடியட் சீனியர் ஆஃப் த ஒன் ஹூ லைக் கார்டனிங். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த நம்பர் ஆஃப் பீப்புள் சீனியர் தென் ஒன் ஹூ லைக் கார்டனிங். ஸோ கார்டனிங்க்கு சீனியர் எவ்வளோ பர்சன்ட் இருக்காங்களோ அது வந்து ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு, சிக்கு ஜூனியராக இருக்கவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் கார்டனிங்க்கு சீனியர் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க, 3% இருக்காங்களா. 1 2 3 3% வந்து கார்டனிங்க்கு சீனியராக இருக்காங்க. அவங்க வந்து யாருக்கு ஈக்குவல், சிக்கு ஜூனியருக்கு ஈக்குவல். அப்போ சிக்கு ஜூனியர் எத்தனை பர்சன்ட் இருக்கணும், 3% இருக்கணும். ஸோ 1 2 3%. அப்போ சி நம்ம எங்கே போடலாம், இங்கே தான் நம்ம போட முடியும். அதே மாதிரி இந்த கேஸில் கார்டனிங்க்கு சீனியர் 2%, சிக்கு ஜூனியர் 2%. ஸோ சியை வந்து நம்ம இங்கே போடலாம். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த நம்பர் ஆஃப் போஸ்ட் பிட்வீன் த போஸ்ட் அட் விச் சி அண்ட் பி ஒர்க். ஸோ சிக்கும் பிக்கும் பிட்வீனில் எத்தனை போஸ்ட் இருக்கோ 1 less than the number of post senior than one who like சீவிங். ஸோ சீவிங் வந்து ஒரு ஹாபியாக வச்சுருக்காரு இல்லையா, அவருக்கு சீனியராக எத்தனை பர்சன் இருக்காங்களோ, அதாவது எத்தனை போஸ்ட் இருக்கோ அத்தனை போஸ்ட்டை விட 1 கம்மியாக பிக்கும் சிக்கும் பிட்வீனில் இருக்க போஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டு. சீவிங்க்கு சீனியராக எத்தனை போஸ்ட் இருக்கோ அத்தனை போஸ்ட்டுக்கும் 1 கம்மியாக, அதை விட 1 கம்மியாக சிக்கும் பிக்கும் பிட்வீனில் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், சிக்கும் பிக்கும் பிட்வீனில் எத்தனை போஸ்ட்டுன்னு மட்டும் தான் தெரியும். அப்போ அதை விட 1 அதிகமாக நம்ம என்ன 1 அதிகமாக அந்த சீவிங்க்கு போடணுமா, புரியுதா அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அங்கே 1 லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பட் நம்மளுக்கு பிக்கும் சிக்கான பொசிஷன் மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், பிக்கும் சியை விட 1 அதிகமாக நம்ம சீவிங்க்கு சீனியர் போடணும். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள், பிக்கும் சிக்கும் பிட்வீனில் 1, அப்போ சீவிங்க்கு சீனியர் வந்து நம்ம எத்தனை போடணும், 2 போடணும். ஸோ 1 2. அப்போ சீவிங் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும், பிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் கேஸ் 1ல். அதே மாதிரியே பிக்கும் சிக்கும் பிட்வீனில் 1 2 3. ஸோ 3 போஸ்ட் வந்து இருக்குது 2வது கேஸில். அப்போ சீவிங்க்கு சீனியர் வந்து நம்ம எத்தனை ஃபிக்ஸ் பண்ணணும், 4 ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ 1 2 3 4. ஸோ சீவிங் வந்து எங்கே ஃபிக்ஸ் ஆகும், நம்மளுக்கு செகண்ட் கேஸில் எம்ஜியில் ஃபிக்ஸ் ஆகும். 1 2 3 4. ஓகேவா. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டி இஸ் அன் இமீடியட் சீனியர் ஆஃப் த ஒன் ஹூ லைக் பேக்கிங். ஸோ பேக்கிங் இருக்கு இல்லையா, அவருக்கு இமீடியட் சீனியர் வந்து டி. ஸோ பேக்கிங் இருக்க பர்சனுக்கு இமீடியட் சீனியர் டி. ஸோ இப்போ கேஸ் 1 பாருங்கள், பேக்கிங் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போடலாம், ஆனால் டி போட முடியாது. ஓகேவா. ஸோ அப்போ பேக்கிங் என்ன பண்ணாது, இங்கே வராது. அதே மாதிரியே பேக்கிங் நான் கேஸ் 1ல் ஏவுக்கு நான் போட்டேன் அப்படின்னா டி வந்து அதுக்கு மேலே நான் போடலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு பாசிபிள் கேஸ் வருது. அதே மாதிரி என்ன பண்ணலாம், பேக்கிங் நான் இங்கே போட்டேன் அப்படின்னா சி வந்து மேலே இருக்குது, அதனால் அந்த இடத்துல நான் வந்து டி போட முடியாது, அதனால் இங்கே வந்து பேக்கிங் வராது. பட் பேக்கிங் வந்து நான் சி இருக்கிற இடத்துல பேக்கிங் போட்டோம் அப்படின்னா மேலே வந்து நான் டி போடுவேன். ஓகேவா. ஸோ அடுத்ததில் கார்டனிங் இருக்கிற இடத்துல பேக்கிங் போட முடியாது, சீவிங் இருக்கிற இடத்துல பேக்கிங் போட முடியாது. பட் இடியில் வந்து நம்ம பேக்கிங் போட்டோம் அப்படின்னா டி வந்து நான் மேலே போடுவோம். ஸோ எத்தனை பாசிபிள் கேஸ் வருது, 3 பாசிபிள் கேஸ் வருதா. இந்த கேஸ் 1ல் மட்டும் 3 பாசிபிள் கேஸ் வருது. அதே மாதிரி கேஸ் 2லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேக்கிங் இங்கே போடலாம், டி மேலே போடலாம். ஸோ பேக்கிங் இங்கே போட முடியாது, பேக்கிங் இங்கே போடலாம், இங்கே போட முடியாது. அதே மாதிரி பேக்கிங் இங்கே போடலாம்,
பேக்கிங் இங்கே போட்டால் டி மேலே போடலாம், பேக்கிங் இங்கே போட முடியாது. ஸோ பேக்கிங் இங்கே போட்டு மேலே டி போடலாம். ஓகேவா? ஸோ நிறையா பாசிபிள் கேஸ் வருது. 1 2 3 4 பாசிபிள் கேஸ் ரெண்டாவது கேஸில் வருது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். தேர் ஆர் ஒன்லி 3 போஸ்ட் பிட்வீன் த போஸ்ட் அட் விச் இ அண்ட் பி. ஸோ ஈக்கும் பேக்கிங்கும் இருக்கு இல்லையா, பியில் பேக்கிங், ஈக்கும் பேக்கிங்கும் பிட்வீனில் எத்தனை போஸ்ட் இருக்காங்க? 3 போஸ்ட் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ பேக்கிங்கை நீங்கள் இங்கே போட்டிங்க, ஏ இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு இதில் போட்டிங்க அப்படின்னா பிட்வீனில் 3 இருக்கணும். ஸோ அது என்ன பண்ண முடியும், இங்கே சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து நம்ம பேக்கிங் போடுறோம் அப்படின்னா இ வந்து நம்ம ஜிஎம்மில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பேக்கிங் வராது. ஓகேவா? இ வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால. அதுக்கப்புறம் பேக்கிங்கை வந்து நீங்கள் எம்ஜியில் போட்டோம் அப்படின்னா இ வந்து நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சிஎஃப்ஓவில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸ் நம்மளுக்கு ஓகே. பேக்கிங் போட்டோம் அப்படின்னா இ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், டியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கேஸ் ஓகே. அதுக்கு அடுத்தது பேக்கிங் சப்போஸ் இடியில் போடுறீங்க அப்படின்னா இ வந்து நீங்கள் எங்கே போடுற மாதிரி இருக்கும், 1 2 3 ஏஎம்மில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 கேஸும் ஓகே நம்மளுக்கு. ஸோ எம்ஜிலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம் பேக்கிங்கு, அதே மாதிரியே இடிலையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங்கை வந்து நீங்கள் செகண்ட் கேஸில் ஏவில் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இ வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ் வந்து ஏவ்லேயும் பேக்கிங் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி சியில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இ வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் பேக்கிங் வந்து நம்மளுக்கு சியில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சீவிங்க்கு மேலே பேக்கிங் நம்ம போட்டோம் அப்படின்னா இது இ ஃபிக்ஸ் பண்ண முடியாதா? சீவிங்க்கு மேலே இந்த இடத்துல நம்ம பேக்கிங் போட்டோம் அப்படின்னா மேலே வந்து 3 போஸ்ட் போட முடியாது. அதே மாதிரி கீழே போட்டோம் அப்படின்னா ஏ இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்மளை என்ன பண்ண முடியாது, இது போட முடியாது, பேக்கிங் வந்து போட முடியாது. ஸோ ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளால் போட முடியும், ஏங்கிற இடம். அதே மாதிரியே பிங்கிற இடத்துல நம்ம பேக்கிங் போட்டோம் அப்படின்னா 1 2 3 இ வந்து இந்த இடத்துல நம்மளால் போட முடியாது. ஸோ அதனால் இந்த கேஸில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது எந்த இடம் அப்படின்னா இங்கே ஏ இருக்கிற இடத்துல நம்ம பேக்கிங் போட்டோம் அப்படின்னா இமீடியட்லி சீனியர் வந்து டி, பேக்கிங்க்கும் ஈக்கும் பிட்வீனில் 3 1 2 3. ஸோ இ வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான். அதே மாதிரியே இந்த கேஸில் மட்டும்தான் நம்மளுக்கு எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், எம்ஜியில் பேக்கிங் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி இடியில் வந்து பேக்கிங் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், எஃப் இஸ் சீனியர் தென். ஸோ 2 கேஸ் வருதா ஃபஸ்ட்டு கேஸில் மட்டும் 2ஆக பிரியுது. ஸோ பட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், எஃப் இஸ் சீனியர் தென் இ பட் ஜூனியர் தென் ஜி. ஸோ எப்படி வரும், ஈங்கிற பர்சன் இருந்தாருன்னா அவருக்கு சீனியர் எஃப்போட சீனியர் ஜி. ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டாக, எஃப் இஸ் சீனியர் தென் இ, ஈயோட எஃப் சீனியரு பட் ஜூனியர் தென் ஜி, ஜியோட ஜூனியர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம எங்கே போட்டோம், நம்ம பேக்கிங்கை ஏவில் வந்து நம்ம போட முடியும்னு சொன்னோமா, ஏவில் வந்து போட முடியாது. சி இருக்கிற இடத்துல பேக்கிங் போடலாம். சி இருக்கிற இடத்துல நம்ம பேக்கிங் போட்டோம் அப்படின்னா 3% போடணுமா, ஸோ இ வந்து நம்ம கீழே கொண்டு வர முடியாது. ஸோ சிங்கிற இடத்துல நம்ம பேக்கிங் போட்டோம் அப்படின்னா 3% விட்டு நம்ம இ வந்து எங்கே போட முடியும், சிஎஃப்ஓவில் தான் போட முடியும். ஸோ அப்படி நம்ம சிஎஃப்ஓவில் போட்டோம் அப்படின்னா இந்த ஜிஎஃப்இ நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பேக்கிங் வந்து நம்மளை எங்கே போட முடியாது, சியில் வந்து போட முடியாது. புரியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட்டு புரியுதா? 3வது ஸ்டேட்மெண்ட்டை படித்து தான் அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த 2 கேஸை வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறோம். சியில் பேக்கிங் போட முடியாது. சியில் பேக்கிங் போட்டால் ஈயில் வந்து நம்ம ஈயை கொண்டு வந்து நம்ம சிஎஃப்ஓவில் போடுற மாதிரி இருக்கும். ஈயை சிஎஃப்ஓவில் போட்டோம் அப்படின்னா இந்த ஜியும் எஃப்பும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்கு சீனியர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஜியும் எஃப்பையும் என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஈயில் வந்து பேக்கிங் போட முடியாது. அப்போ ஒரே ஒரு கேஸ் நம்ம பேக்கிங் எங்கே போட முடியனால இடியில் மட்டும்தான் போட முடியும். ஓகேவா? ஸோ இடியில் நான் பேக்கிங் போட்டேன் அப்படின்னா டியை வந்து நான் எங்கே போடலாம், மேலே போடலாம். ஸோ மேலே நான் டி போட்டேன் அப்படின்னா இ வந்து ஈக்கும் பேக்கிங்க்கும் ஈக்கும் 3% ஆச்சா, 1 2 3 3 போட்டு நான் என்ன பண்ணலாம், இ வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இயை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈக்கு சீனியர் எஃப்க்கு சீனியர் ஜி. ஸோ எஃப்ஐயும் நான் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஜியையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி செகண்ட் கேஸில் நான் இ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ எஃப் நான் இங்கே போடலாம், ஜி வந்து நான் இங்கே போடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், அதுக்கு அடுத்தது எஃப் இஸ் சீனியர் தென் இ பட் ஜூனியர் தென் ஜி. இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அண்ட் த ஒன் ஹூ லைக் கார்பெனி. எஃப் வந்து என்னன்னா இந்த கார்பெனி இருக்கார் இல்லையா, அவருக்கும் வந்து ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஃப் இஸ் சீனியர் தென் இ, இதோட அது சீனியர் முடிஞ்சிருச்சு. பட்
ஜூனியர் தென் ஜி அண்ட் த ஒன் ஹூ லைக் கார்பெனி. எஃப் வந்து ஜூனியர், ஜிக்கும் ஜூனியரு, அதேமாதிரி கார்பெனிக்கும் எஃப் வந்து ஜூனியரா. அப்போ எஃப் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஜூனியர், ஜிக்கும் ஜூனியர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதேமாதிரி கார்பெனி வந்து எஃப்க்கு சீனியராக தான் வரும். அப்போ நம்ம கார்பெனி வந்து எங்கே போட முடியும், இங்கே மட்டும் தான் போட முடியும். ஆனால் இந்த கேஸில் பாருங்கள், செகண்ட் கேஸில் எஃப்க்கு வந்து நம்ம எஃப்க்கு சீனியர் வந்து கார்பெனி இருக்கணும். அப்போ நம்ம கார்பெனி எங்கே போடலாம், பிக்கும் போடலாம், அதே மாதிரி நமக்கு ஜிக்கும் போடலாம். ஸோ 2 கேஸ் வருது. ஸோ இதை அப்படியே வைங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. த நம்பர் ஆஃப் பீப்புள் சீனியர் தென் கார்பெனி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பீப்புள் ஜூனியர் தென் ஸ்கெட்சிங். ஸோ கார்பெனிக்கு சீனியர் எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் பர்சன் வந்து ஜூனியராக இருப்பாங்க. யாருக்கு, ஸ்கெட்சிங் ஹாபியாக இருக்கிற பர்சனுக்கு ஜூனியராக இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் நம்மளுக்கு கார்பெனி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கார்பெனிக்கு சீனியர் யாருமே இல்லை. அப்போ என்னாகும், கார்பெனிக்கு சீனியர் யாரும் இல்லைங்கிறப்ப ஸ்கெட்சிங்க்கு ஜூனியரும் யாரும் இருக்க மாட்டாங்களா. அப்போ ஸ்கெட்சிங் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் 2வது கேஸில் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நம்ம கார்பெனி போடுறோம், ஜியில் வந்து நம்ம கார்பெனி போடுறோம் அப்படின்னா கார்பெனிக்கு சீனியர் யாருமே இல்லை. அப்போ ஸ்கெட்சிங்க்கு ஜூனியர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கெட்சிங் வந்து நம்ம லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆல்ரெடி பேக்கிங் இருக்கிறதுனால. ஸோ அதனால் கார்பெனி வந்து எங்கே வராது, ஜிக்கு வராது. கார்பெனி எங்கே வரும், நம்மளுக்கு பிக்கு மட்டும்தான் வரும். ஸோ பியில் நம்ம கார்பெனி போட்டோம் அப்படின்னா சீனியர் ஒரு பர்சன், அதே மாதிரி ஸ்கெட்சிங்க்கு ஜூனியர் வந்து எத்தனை பர்சன்ட் இருக்கணும், ஒரு பர்சன் வரும். ஸோ ஸ்கெட்சிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஜி நெய்தர் லைக் பொயட்ரி நார் பெயிண்டிங். ஜி வந்து பொயட்ரியும் வராது, பெயிண்டிங்கும் வராது. ஓகேவா. ஸோ இப்போ பர்சன்ஸ் பாருங்கள், 8 பர்சன்ஸில் எத்தனை பர்சன் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, 7 பர்சன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு பர்சன் யார் ஃபிக்ஸ் ஆகலை, ஹச்சுங்கிற பர்சன் ஃபிக்ஸ் ஆகலை. அதை வந்து கேஸ் 1ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கேஸ் 2லையும் நம்ம ஹச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜி வந்து பொயட்ரியும் வராது, பெயிண்டிங்கும் வராதா. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சிஇஏ, இங்கே நம்ம எங்கே வேணாலும் நம்ம பொயட்ரி பெயிண்டிங் போடலாம். ஏன்னா ஜிக்கு வந்து பேக்கிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இ அண்ட் சி, இங்கேயும் பெயிண்டிங் பொயட்ரி போடலாம், ஜிக்கு வரல அப்படிங்கிறப்ப. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எதையும் ப்ரொசீட் பண்ண முடியல. அதுக்கு அடுத்தது பாருங்கள், பொயட்ரி இஸ் சீனியர் தென் போத் எம்ஜி அண்ட் பெயிண்டிங். ஸோ இந்த பொயட்ரி வந்து ஹாபியாக வச்சுருக்காருல்ல, அவர் வந்து எம்ஜியோட சீனியராக இருப்பார். ஸோ எம்ஜி நம்மளுக்கு எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். ஸோ இந்த பொயட்ரி எங்கே வரும், எம்ஜிக்கு சீனியர் வரும். அப்போ இந்த கேஸில் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஸில் இந்த எம்ஜிக்கு மேலே தான் நம்மளுக்கு பொயட்ரி வரணும், இங்கே எங்கேயுமே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ் 1 வந்து நம்மளுக்கு எலிமினேட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பொயட்ரி வந்து சீனியர் தென் எம்ஜியா. அப்போ எம்ஜிக்கு சீனியர் தான் பொயட்ரியா. ஸோ பொயட்ரி எங்கே பண்ணலாம், இலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஜிலையும் ஃபிக்ஸ் பண்ணலாமா. ஆனால் ஆல்ரெடி ஜி வந்து பொயட்ரி வராதுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ பொயட்ரி நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இயில் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது அண்ட் த ஒன் ஹூ லைக் பொயட்ரி இஸ் சீனியர் தென் எம்ஜி அண்ட் பெயிண்டிங்க்கு சீனியர். அதாவது பெயிண்டிங்க்கு எப்படி இருப்பார் பொயட்ரி, த ஒன் ஹூ லைக் பொயட்ரி இஸ் சீனியர் தென் போத் எம்ஜி அண்ட் பெயிண்டிங். எம்ஜிக்கும் பெயிண்டிங்க்கும் சீனியராக இருப்பார் பொயட்ரி. அப்போ பெயிண்டிங் வந்து நம்ம மேலே போட முடியாது. ஸோ பெயிண்டிங் நம்ம எங்கே பண்ணணும், பொயட்ரிக்கு ஜூனியராக தான் நம்ம போட்டாகணும். ஓகேவா. ஸோ எல்லா பர்சன்ஸும் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, ஒரே ஒரு ஹாபி மட்டும் ஃபிக்ஸ் ஆகலை. அது என்ன ஹாபி, க்ரோச்செட் அப்படிங்கிற ஹாபி. ஸோ இந்த க்ரோச்செட்டை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இந்த பசிலை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நம்மளுக்கு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு, இந்த டி இஸ் அன் இமிடியட் சீனியர் ஆஃப் ஒன் ஹூ லைக் பேக்கிங் வந்து ஃபிக்ஸ் ஆகிறது வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒவ்வொரு பஸ்லையும் கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டீல் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல தான் பாசிபிள் கேஸ் நம்மளுக்கு அதிகமாக வரும். அதிகமாக வர இடத்துல அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து அந்த பாசிபிள் கேஸ் எலிமினேட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் டி இஸ் அன் இமிடியட் சீனியர் ஆஃப் ஒன் ஹூ லைக் பேக்கிங் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 3 போஸ்ட் ஹெல்டு பிட்வீன் இ அண்ட் ஒன் ஹூ லைக் பேக்கிங். ஸோ இது என்ன, நம்ம பாசிபிள் கேஸ் எடுத்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து அதிலிருந்து நம்ம வந்து கேசஸ் வந்து எலிமினேட் பண்ணோம். ஸோ இந்த பசிலை பொறுத்த வரைக்கும் இந்த 2-3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, டி பேக்கிங்கு, அதுக்கப்புறம் 3% பிட்வீன் இ அண்ட் பேக்கிங்கு, அதுக்கப்புறம் எஃப் இஸ் சீனியர் தென் இ பட் ஜூனியர் தென் ஜி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து பசிலையே வந்து சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா இந்த கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த பசில் வந்து இப்போ நம்மளுக்கு
எப்படி சால்வ் பண்ணோம், அப்கமிங்கில் இதே மாதிரியே ஒரு டெஸ்டினேஷன் பஸ்ஸிலோ இல்லை 2 வேரியபிளை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது, எந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக அதை நம்ம டீல் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லையோ இல்லை ஃபைனல் ஸ்டேஜ்லையோ ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இன் பிட்வீன் த பசில் அண்ட் சீட்டிங் தான் அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம யோசித்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எந்த இடத்துல கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வருது, எந்த இடத்துல நம்ம கரெக்டாக அதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு பசில்ஸ் அண்ட் சீட்டிங் சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் போகும். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 8 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, ABCDEFGH அப்படின்ட்டு. இந்த 8 பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அதில் கார்னரில் உட்காந்துருக்க பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்சைடை ஃபேஸ் பண்ணியும் அதே மாதிரியே மிடில் ஆஃப் ஈச் சைடு உட்காந்துருக்க பர்சன் வந்து அவுட் சைடை ஃபேஸ் பண்ணியும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் டேபிள் ஒன்று இருக்குது. ஸோ கார்னரில் 4 பர்சன், மிடில் 4 பர்சன். இதில் மிடில் இருக்க பர்சன் வந்து அவுட் சைடை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. அதே மாதிரி கார்னரில் இருக்க பர்சன் வந்து இன்சைடை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்தது தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ். ஸோ அவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஃப்ராங்க்ஃபர்ட், துபாய், சிங்கப்பூர், பேங்காக், லண்டன், இஸ்தான்புல், டோக்கியோ அண்ட் சிட்னி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். த ஒன் ஃப்ரம் டோக்கியோ சிட்ஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ எந்த ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே நம்மளுக்கு என்ன ஆகுது, 2 கேஸாக பிரியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்கொயர் டேபிள், ரெக்டாங்குலர் இல்லை, ஸ்கொயர் டேபிள். ஸோ ஸ்கொயர் டேபிளில் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இப்போ பிக்கும் செகண்ட் டு தி லெஃப்டில் டோக்கியோ இருக்காங்களா? ஸோ அப்போ பியை நம்ம என்ன பண்ணலாம், கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா மிடில் ஆஃப் த சைடு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ பியை நான் இந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா டோக்கியோ வந்து செகண்ட் டு தி லெஃப்ட் இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரியே இன்னொரு கேஸில் நான் என்ன பண்ணலாம், பியை வந்து மிடில் ஆஃப் தி சைடு நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா செகண்ட் டு தி லெஃப்டில் டோக்கியோ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இது ஸ்கொயர் டேபிள் அப்படிங்கிறதுனால கார்னரில் ஒரு பிளேஸும் கார்னரில் ஒரு கேஸும் மிடில் ஆஃப் த சைடு ஒரு கேஸும் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். இன்னொரு கார்னர் வந்து நீங்கள் போய் எடுக்க தேவையில்லை. ஏன்னா இது ஸ்கொயர் டேபிள். ரெக்டாங்கிள் டேபிளாக இருந்தால் மட்டும்தான் மேபி மாறும். பட் ஸ்கொயர் டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு 2 பாசிபிள் கேஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்ப கார்னரில் ஒரு கேஸு, மிடில் ஒரு கேஸ், இந்த 2 கேஸ் மட்டும் எடுங்க போதும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒன்லி 3 people சிட் பிட்வீன் பி அண்ட் ஃப்ராங்க்ஃபர்ட். ஸோ 3 people அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நம்மளுக்கு ஸ்கொயர் டேபிள் அப்படிங்கிறப்ப ஆப்போசிட்டில் போட்டுடலாம். ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட் நம்ம எங்கே போடலாம், பிக்கு ஆப்போசிட். அதே மாதிரி இந்த கேஸில் ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து பிக்கு வந்து ஆப்போசிட். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்லி 1 person சிட் பிட்வீன் ஃப்ராங்க்ஃபர்ட் அண்ட் இ. ஸோ இது வந்து ஈஸி லெவல் பாருங்கள், அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டே வருது. 1 person சிட்ஸ் பிட்வீன் ஃப்ராங்க்ஃபர்ட் அண்ட் இ. ஸோ இ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ராங்க்ஃபர்ட் இங்கே இருக்கார். ஸோ இ வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் டோக்கியோவிலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஓகேவா? அதே மாதிரி இந்த கேஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், டோக்கியோவில் இ ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த சைடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்லி 1 person. ஆனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இ இஸ் நாட் ஃப்ரம் டோக்கியோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இ வந்து டோக்கியோ இல்லைங்கிறப்ப நம்ம ஈயை நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும், இந்த கேஸில் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கேஸில் வந்து நம்ம ஈயை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ஒன்லி 2 people சிட்ஸ் பிட்வீன் இ அண்ட் ஜி. ஈக்கும் ஜிக்கும் பிட்வீனில் எத்தனை பர்சன், 2 person. ஸோ இதுலேயும் பாருங்கள் 2 கேஸாக பிரியுது. இங்கே 2 person விட்டுட்டு நம்ம ஜியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஜியை இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப ஜி அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஜி இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் பின்னு இருக்கா? அப்போ இந்த கேஸில் இங்கே நம்ம ஜியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ 2 person சிட்ஸ் பிட்வீன் இ அண்டு ஜி அப்படிங்கிறப்ப ஜி இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரியே ஜி வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஜி வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும், இந்த இடத்துல மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது த ஒன் ஃப்ரம் லண்டன் சிட் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் ஜி. ஸோ செகண்ட் டு தி ஜியோட செகண்ட் டு தி ரைட்டில் யார் இருக்காங்க, லண்டன் வந்து இருக்காங்க. ஸோ லண்டன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேஸில் இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் டு தி ரைட்டில் லண்டன் அப்படிங்கிறப்ப இந்த கேஸில் நம்ம இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 3 people சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி. ஸோ ஏக்கும் டிக்கும் பிட்வீனில்
எத்தனை பேர் 3 பர்சன். ஸோ முன்னாடி ஸ்டேட்மெண்ட் இது வரைக்குமே எப்படி ப்ரொசீட் ஆகிட்டு வந்துருந்துச்சு உங்களுக்கு, முன்னாடி ஸ்டேட்மெண்ட் இருக்க கூட லிங்க் ஆகிட்டே வந்துருந்துச்சு. இப்போ பியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பிக்கும் ஃப்ராங்க்ஃபர்ட், அடுத்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கும் இ, அதுக்கப்புறம் ஈக்கும் டோக்கியோ. ஸோ இந்த மாதிரி லிங்க் ஆகிட்டே வந்துச்சு. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், ஏக்கும் டிக்கும் லிங்கே ஆகலை முன்னாடி இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அப்போ A1 Dயும் நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 people அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், A1 Dயும் ஆப்போசிட்டில் வருவாங்களா. அப்போ கேஸ் 1ல் நீங்கள் பாருங்கள், A1 Dயும் ஆப்போசிட்னா இப்போ B இங்கே இருக்குன்னா இங்கே வந்து நம்ம A வந்து D போட முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வராது. ஸோ அதே மாதிரியே E இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வராது, இந்த இடத்துலையும் வராது, அதே மாதிரி இந்த இடத்துலையும் வராது. ஸோ இங்கேயும் நம்ம வராது. அப்போ AD எங்கே வரும், லண்டனோட ஆப்போசிட்டில் அதாவது லண்டனோட ஆப்போசிட் இருக்க பிளேஸில் AD வந்து வரும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா E இங்கே இருக்குது, G இங்கே இருக்குது, E இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது. இந்த 3 இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து AD வராது. ஸோ ஒரே ஒரு ஆப்போசிட் அப்படின்னா இந்த இடம் மட்டும் தான் நம்ம ஆப்போசிட்டாக போட முடியும். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், AD எங்கே வேணாலும் வரலாம். ஒன்று லண்டன் வந்து ஏவாக வரலாம், இல்லாட்டி D வந்து ஏவாக வரலாம். ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த AD வந்து இந்த பொசிஷன்னு தெரியும், பட் எங்கே அப்படின்னு நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக தெரியாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், the one from Sydney sit immediate left of A. இப்போ லண்டனில் வந்து நம்ம A போட்டோம் அப்படின்னா இமீடியட் லெஃப்ட்டில் சிட்னி போடணுமா. அப்போ லண்டன் வந்து A கண்டிப்பாக போட முடியாது. A போட்டோம் அப்படின்னா சிட்னி வந்து இமீடியட் லெஃப்ட்டில் போடணும். ஸோ அதனால் லண்டனில் D தான் போட முடியும். ஸோ லண்டன் Dக்கு ஆப்போசிட்டில் A போட்டுட்டு ஏவோட இமீடியட் லெஃப்ட்டில் என்ன போடணும், சிட்னி வந்து நம்ம போடணும். ஓகேவா. சிட்னி சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் A. அதே மாதிரியே இங்கே நம்ம என்ன பண்ணணும், லண்டனில் வந்து D போடணும். ஏன்னா Dயோட இமீடியட் லெஃப்ட்டில் ஃப்ராங்க்ஃபர்ட் இருக்கிறதுனால நம்மளால் சிட்னி ப்ளேஸ் பண்ண முடியாது. அதாவது இங்கே நம்ம A போட்டோம் அப்படின்னா A லண்டன் வந்துச்சு அப்படின்னா ஏவோட இமீடியட் லெஃப்ட்டில் ஃப்ராங்க்ஃபர்ட் இருக்கிறதுனால சிட்னி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ D தான் நம்ம இங்கே போட முடியும். ஸோ Dக்கு ஆப்போசிட்டில் ஏவோட இமீடியட் லெஃப்ட்டில் சிட்னி. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது F இஸ் ஃப்ரம் சிங்கப்பூர். ஸோ இங்கே பாருங்கள், எந்த பிளேஸில் வந்து எஃப்ஐயும் சிங்கப்பூர் ரெண்டுமே ஒரே பிளேஸ்லேயே எந்த பிளேஸில் வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கேஸில் இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம எஃப்ஐயும் சிங்கப்பூரும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த கேஸில் எஃப் சிங்கப்பூர். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது ஹச் சிட் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் துபாய். ஸோ இது இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, பட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் பாருங்கள். ஹச் சீட்டு துபாயோட இமீடியட் லெஃப்ட்டில் ஹச். ஸோ இங்கே துபாய் வருமா. ஸோ இதுக்கு இமீடியட் லெஃப்ட்டில் நம்ம ஹச் போடலாம். அதே மாதிரியே இங்கே துபாய் வரும், இதுக்கு இமீடியட் லெஃப்ட்டில் நம்ம ஹச். ஏ இருக்கிற இடத்துல துபாய் வரும், இங்கே இமீடியட் லெஃப்ட்டில் நம்ம ஹச் போட முடியாது. அதே மாதிரியே வேறு எங்கே இருக்கிற இடத்துல துபாய் போடலாம், இமீடியட் லெஃப்ட்டில் ஹச் போட முடியாது. ஸோ ஒரே ஒரு இடம் தான். ஓகேவா. ஸோ ஹச் சிட்டி இமீடியட் லெஃப்ட் ஆஃப் துபாய். ஸோ துபாய் வந்து ஜிக்கு தான் நம்ம போட முடியும். ஜி அப்படி போட்டோம்னா தான் ஜியோட இமீடியட் லெஃப்ட்டில் ஹச் நம்மளால் போட முடியும். அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னாலும் ஜிக்கு தான் நம்மளால் துபாய் போட முடியும், ஹச்சை வந்து இமீடியட் லெஃப்ட்டில் தான் போட முடியும். வேறு எங்கேயும் நம்ம துபாய் வந்து ஈக்கு போட்டோம் அப்படின்னா இமீடியட் லெஃப்ட்டில் வந்து ஏ இருக்கிறதுனால நம்ம ஏ இல்லை எஃப் இருக்கிறதுனால நம்மளால் வந்து இது ஹச் வந்து போட முடியாது. அதே மாதிரியே ஏக்கு வந்து நம்ம துபாய் போட்டோம் அப்படின்னா அதோட இமீடியட் லெஃப்ட்டில் வந்து யார் இருக்காங்க, பி இருக்கிறதுனால நம்மளால் ஹச் வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ துபாய் அண்டு ஹச் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹச் வந்து டோக்கியோ, ஜி வந்து துபாய் அப்படின்னு 2 கேஸ்லையுமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சி டஸ் நாட் ஃபேஸ் அவுட் சைடு. ஸோ இப்போ பாருங்கள், ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கா, அது என்னது, சி. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சி எந்த இடத்துல வரும், ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வரும். அதே மாதிரி செகண்ட் கேஸில் வந்து சி வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வரும். ஆனால் சி வந்து ஃபேஸஸ் அவுட் சைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மிடில் வந்து வராது. இந்த கேஸ் 2 வந்து எலிமினேட்டு. ஸோ கேஸ் 1 தான் நம்மளுக்கு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டு. அண்டு சி சீட் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் த ஒன் ஹூ இஸ் ஃப்ரம் இஸ்தான்புலோட செகண்ட் டு தி ரைட்டில் சி. ஸோ அப்போ நம்ம எங்கே போட முடியும், இந்த இடத்துல தான் நம்மளால் போட முடியும். ஓகேவா. இஸ்தான்புல் போட்டால் தான் அவங்களோட செகண்ட் டு தி ரைட்டில் நம்மளால் சி வந்து வரும். ஓகேவா. ஸோ அப்போ ரிமைனிங் ஒரே ஒரு இது மட்டும் சிட்டிஸ் மட்டும் வரல, அது என்னென்னா பேங்காக்கு. ஸோ பேங்காக் வந்து நம்மளுக்கு ஏ. ஓகேவா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியான லெவல் தான். அந்த 2 பசிலை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ட்விஸ்ட் வந்து கம்மி தான். ஓகேவா. ஸோ அப்படி அப்படியே நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அது எந்த இடத்துலனா நீங்கள் இந்த 3 people பர்சன் சிட் பிட்வீன் ஏ அண்ட் டிஏ கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாவே மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் தான் வரும் அப்படின்ட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு கால்குலேட்டர் போட்டு அனாலிசிஸ் பண்ணாவே நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா.
ஸோ அதுக்கு அடுத்த கொஷின். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சு உங்களுக்கு பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அப்படின்னா எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எந்த இடத்துல வந்து டெஸ்ட் வைப்பாங்க, எந்த இடத்துல கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற இடத்துல நம்ம எப்படி வந்து அந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி அனலைசிஸ் பண்ணி எப்படி கேசஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் அப்கமிங் எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு கொஷின் வந்து இப்போ மாட்ரேட் லெவல் ஈஸி லெவல் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதுவே மாட்ரேட் லெவல் அப்படின்னா முன்னாடி இருக்கிற பசில்ஸ் அண்ட் சீட்டிங் முன்னாடி நம்ம 2 பசில்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். அதுவே ஹார்ட் லெவல் அப்படின்னா இதை விட ஹார்டாக இருக்கும், கால்குலேஷன் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுவே ஷிஃப்ட் 1 வந்து இயர் பேஸ்டு பசில் கேட்டாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்துச்சு. அந்த இயர் வந்து E+Fன்னு நினைக்கிறேன், அது வந்து சம்திங் ட்வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது நம்ம ஃபைன் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல அவங்க டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம அனலைசிஸ் பண்ணி அந்த பசிலை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து எப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் மெயின்ஸ் லெவலில் எக்ஸாக்டாக கேட்ட ஸ்டேட்மெண்ட், எக்ஸாக்டாக கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அந்த 5 சப் கொஷின் வந்து நான் கொண்டு வரல. ஏன் அப்படின்னா நம்ம ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் போட்டோம் அப்படின்னாவே அந்த 5 சப் கொஷின் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் 5 சப் கொஷின் வந்து கொண்டு வரல. ஸோ மெயினாக இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, எப்படி ஃபாலோ ஆகுது, எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து அதை அனலைசிஸ் பண்ணி அந்த பசில்ஸ் அண்ட் சிட்டிங்கை சால்வ் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சிலாஜிசம். ஸோ சிலாஜிசம் கேட்டது வந்து செகண்ட் ஷிஃப்ட்டில் டஸ் நாட் ஃபாலோ தான் கேட்டாங்க. ஓகேவா? அதுவுமே என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து 2 கன்க்ளூஷன் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆப்ஷன்லேயும் கன்க்ளூஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஒன்லி எ ஃபியூ monkeys ஆர் பனானா. ஸோ ஒன்லி எ ஃபியூ monkeys ஆர் பனானா, ஆல் கேட்ஸ் ஆர் பனானா. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது, கேட், எல்லா கேட்டும் பனானா. ஒன்லி எ ஃபியூ பெட்ஸ் ஆர் கேட். ஸோ ஒன்லி எ ஃபியூ பெட்ஸ் ஆர் கேட். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது, பெட்ஸு. ஆல் ஜிராஃபீஸ் ஆர் பெட். ஸோ எல்லா ஜிராஃபியும் நம்மளுக்கு என்னது, பெட்டு. ஸோ இப்போ கன்க்ளூஷன் வாங்க. ஆல் ஜிராஃபீஸ் ஆர் மங்கி இஸ் எ பாசிபிலிட்டி. எல்லா ஜிராஃபியும் நம்ம கொண்டுட்டு போய் மங்கியில் போட முடியுமா? போட முடியும். ஓகேவா? ஏன்னா மங்கிக்கும் ஜிராஃபிக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகும், ஃபஸ்ட் ஆப்ஷன் கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், சம் பனானாஸ் ஆர் பெட். ஸோ சம் பனானாஸ் ஆர் பெட்டு. ஆமாம், ஸோ இந்த பெட்டு வந்து இங்கே லிங்க் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்ப சில பனானாவும் நம்மளுக்கு வந்து பெட்டாக இருக்குது. இந்த இது வந்து சில பனானா வந்து நம்மளுக்கு பெட்டாக இருக்குது. அதனால் செகண்ட் கன்க்ளூஷன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். அதுக்கு அடுத்தது சம் கேட்ஸ் ஆர் ஜிராஃபி இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ சில கேட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுக்கு கேட்டு. ஸோ இந்த கேட்டு வந்து ஜிராஃபியாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்க பாசிபிலிட்டி தானே. கண்டிப்பாக இந்த ஜிராஃபியை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல கூட நம்ம போடலாம்ல, இந்த இடத்துல கூட நம்ம ஜிராஃபியை போடலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த தேர்டு கன்க்ளூஷன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். அதுக்கு அடுத்தது ஆல் பெட்ஸ் ஆர் மங்கி. ஸோ எல்லா பெட்டும் மங்கியான்னு கேட்குறாங்க. அது வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக தெரியாதுல்ல. பாசிபிலிட்டியில் வேணால் நம்ம சொல்லலாம், எல்லா பெட்டையும் கொண்டு வந்து நம்ம மங்கியில் போடலாம். பட் டெஃபினட்டாக எல்லா பெட்டையும் நம்ம என்ன பண்ண முடியாது, மங்கின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. அதுக்கு அடுத்த கன்க்ளூஷன் செக் பண்ணிடலாமா? ஆல் பனானாஸ் ஆர் மங்கி இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ எல்லா பனானாவையும் நம்ம கொண்டு வந்து நம்ம எங்கே போடலாம், மங்கிக்குள்ளே போடலாமா? கண்டிப்பாக போடலாம். ஓகேவா? ஏன்னா மங்கி தான் ஒன்லி எ ஃபியூவில் இருக்குது. மங்கியை தான் கொண்டுட்டு போய் நம்ம பனானாக்குள்ளே போட முடியாது. எல்லா மங்கியும் கொண்டுட்டு போய் பனானாக்குள்ளே போட முடியாது. ஆனால் எல்லா பனானாவையும் நம்ம கொண்டு வந்து எங்கே போடலாம், மங்கிக்குள்ளே போடலாம். ஸோ ஃபிஃப்த் கன்க்ளூஷன் நம்ம ஃபாலோ ஆகும். ஃபோர்த்து கன்க்ளூஷன் டி ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஃபாலோ ஆகாது. ஏன்னா அது டெஃபினட் கிடையாது, பாசிபிலிட்டியில் ஃபாலோ ஆகும். டெஃபினட்டாக இல்லைங்கிறதுனால டஸ் நாட் ஃபாலோ வந்து டி ஆப்ஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினுக்கு. அடுத்த கொஷின் பாருங்கள், நோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லேப்டாப். ஸோ நோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லேப்டாப், ஒன்லி எ ஃபியூ ஃபோன்ஸ் ஆர் லேப்டாப். ஸோ ஒன்லி எ ஃபியூ ஃபோன்ஸ் ஆர் லேப்டாப்ஸ். ஆல் டேப்லெட் ஆர் ஃபோன். ஸோ ஃபோனுக்குள்ளே டேப்லெட்டு. ஓகேவா? நோ டேப்லெட் ஆர் மானிட்டர். நோ டேப்லெட் ஆர் மானிட்டர். இப்போ கன்க்ளூஷன் வாங்க. ஆல் மானிட்டர்ஸ் ஆர் லேப்டாப் இஸ் எ பாசிபிலிட்டி. எல்லா மானிட்டரையும் நம்ம கொண்டு போய் எங்கே போடலாம் அப்படின்னா லேப்டாப்புக்குள்ளே போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஏன்னா டேப்லெட்டுக்கும் மானிட்டருக்கும் மட்டும்தான் நம்ம கனெக்ஷன் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ மானிட்டர் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், லேப்டாப்புக்குள்ளே போட முடியும். அதனால் பாசிபிலிட்டியில் கண்டிப்பாக ஆல் மானிட்டர்ஸ் ஆர் லேப்டாப் ஈஸியாக பாசிபிலிட்டி சொல்லலாம். அதுக்கு அடுத்த கன்க்ளூஷன், சம் கம்ப்யூட்டர் கேன் பி
டேப்லெட். சில கம்ப்யூட்டரை நம்ம டேப்லெட்டாக போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்புக்கு தான் நம்மளுக்கு கனெக்ஷன் பண்ணக்கூடாது. கம்ப்யூட்டரையும் டேப்லெட்டையும் நம்ம எப்படி வேணாலும் நம்ம போடலாம். ஸோ கம்ப்யூட்டர் கேன் பி டேப்லெட். செகண்ட் கன்க்ளூஷன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். தேர்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், சம் ஃபோன்ஸ் ஆர் மானிட்டர் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ சில ஃபோன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மானிட்டர் இஸ் எ பாசிபிலிட்டியில் போடலாம். ஏன்னா டேப்லெட்டும் மானிட்டரும் தான் நோ கண்டிஷன். ஸோ டேப்லெட் வந்து இல்லாமல் சில ஃபோன்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனை கொண்டு வந்து நம்ம எங்கே போடலாம், மானிட்டருக்குள்ளே போடலாம், மானிட்டரை கூட லிங்க் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப சம் ஃபோன்ஸ் ஆர் மானிட்டர் இஸ் எ பாசிபிலிட்டி ஃபாலோ ஆகும். ஓகேவா? அடுத்த கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டேப்லெட் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ எல்லா கம்ப்யூட்டரையும் கொண்டு வந்து நம்ம டேப்லெட்டுக்குள்ளே போட முடியுமா? போட முடியும். கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்புக்கும் மட்டும்தான் கனெக்ஷன் இல்லை. எல்லா கம்ப்யூட்டரும் கொண்டு வந்து நம்ம எதுக்குள்ளே போடலாம், டேப்லெட்டுக்குள்ளே போடலாம். ஸோ அப்போ ஃபோர்த்து கன்க்ளூஷன் நம்மளுக்கு ஃபாலோ ஆகும். ஃபிஃப்த் கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் ஃபோன்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இஸ் எ பாசிபிலிட்டி. எல்லா ஃபோனையும் கொண்டு போய் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா எந்த ஃபோன் லேப்டாப்பாக இருக்கோ அந்த ஃபோன் வந்து கம்ப்யூட்டர் கூட நோ கண்டிஷனில் இருக்குது. அப்போ எந்த ஃபோன் லேப்டாப்பாக இருக்கோ அதை வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே போட முடியாது. அப்போ கண்டிஷன் வந்து ஃபாலோ ஆகாது. ஸோ டஸ் நாட் ஃபாலோ. எந்த ஆப்ஷன் இதில்? ஆப்ஷன் தான் உங்களுக்கு டஸ் நாட் ஃபாலோ. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கன்க்ளூஷன் வந்து நம்மளுக்கு 2 கன்க்ளூஷன் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கன்க்ளூஷன் வந்து 5 கன்க்ளூஷன் கேட்குறாங்க. அந்த 5 கன்க்ளூஷனும் எதில் கொடுக்குறாங்க, ஆப்ஷன்ஸில் கொடுத்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் டேக்கிங், பட் ஈஸி. நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட், தெரிஞ்ச கொஷின் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம எக்ஸாம்ஸில் அட்டன் பண்ணியிருப்போம். அப்கமிங் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த மாதிரி நம்மளுக்கு கொஷின் வருதுங்கிறப்ப இந்த மாதிரி கொஷின்ஸை சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.